அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து முழங்கால் மூட்டு வலி, முழங்கால் மூட்டு தேய்மானம் 60 வயசுக்கு மேலே முழங்கால் தேய்மானம் ஆகிறப்போ அதுக்கு வந்து ஒரே தீர்வு வந்து மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை தான். இப்போ நம்மளுக்கு வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து ஒரு பயம் இருக்குது. முழங்கால் மூட்டு மாற்று ஆப்ரேஷன் பண்ணால் பழையபடி நடக்க முடியாது, ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் பழையபடி வலி இருக்கும், உடம்பு குண்டாக இருக்குது, நான் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாமா, சக்கரை வியாதி இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, இருதய ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இத்தனை பிரச்சனைகளோட மூட்டு மாற்று ஆப்ரேஷன் பண்ணால் உயிருக்கு ஏதாவது ஆபத்தாகுமா, இல்லை பழையபடி நல்லா நடக்க முடியுமா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் எல்லாத்துக்கிட்டையும் இருந்துக்கிட்டே இருக்குது. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா முழங்கால் மூட்டு ஒன்ஸ் தேஞ்சிருச்சு அப்படின்னாலே வந்து 60 வயதிற்கு மேலே ஆகிறப்போவோ இல்லை இளம் வயதிலேயே முழங்கால் தேஞ்சு 3 கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லாகவே வளைஞ்சிருச்சு அப்படின்னாவே அதுக்கு வந்து ஒரே வைத்தியம் வந்து மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை தான். இந்த முழங்கால் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையில் நிறைய அறிவியல் மாற்றங்களாகி நிறைய மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் வந்துருச்சு. கம்ப்யூட்டர் முறைப்படி பண்ணுறோம், நல்ல உயர்தரமான மூட்டுகள் போடுறதுனால வந்து அதனுடைய ஆயில்கள் வந்து 25 வருடங்கள்லேருந்து 30 வருடங்கள் வரைக்கும் நல்லாயிருக்கும். ஆனால் இன்னும் நம்மகிட்ட வந்து இவ்வளோ அட்வான்ஸ்மெண்ட் வந்தாலும் நம்மளுக்குள்ள பயம் இருந்துகிட்டே இருக்குது. ஒரு மூட்டு மாத்திரை ஆப்ரேஷன் பண்ணால் பழையபடி நல்லா நடக்க முடியாதனால இப்போ எவ்வளோ வலியோடையே பல்ல கடிச்சிட்டு நான் காலத்தை ஓட்டுறேன் அப்படிங்கிற பதிவு தான் வந்து எல்லாத்துக்கிட்டையும் இருக்கும். எல்லாருடைய மனநிலையும் அப்படி தான் இருக்குது. இதை மாற்றுவதற்காக நம்ம அறுவை சிகிச்சை பண்ண நிறைய பேர்த்துக்கு அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கோம். அதில் வந்து அவங்களே வந்து முன் வந்து சிலர் வந்து அந்த அவங்களோட அறுவை சிகிச்சையோட அனுபவங்களையும் இப்போ எப்படி அவங்களுக்கு வலி குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத வந்து ஒரு நேர்காணலாக நம்ம இப்போ சந்திக்கிறோம். இப்போ இவங்க வந்து தெய்வ சிகாமணி அம்மா, இவங்களுக்கு வந்து 58 வயசு ஆச்சு. இவங்களுக்கு வந்து 2 காலும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கோம். அவங்களோட எக்ஸ்ரே தான் இது. 2 முழங்காலும் வந்து மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கோம். ஒரு கால் வந்து பார்த்தீங்கன்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்கோம். இன்னொரு கால் வந்து இப்போ 19 நாள் தான் ஆச்சு ஆப்ரேஷன் பண்ணி. இவங்க நல்லா நடக்கிறாங்க, வலி இல்லாமல் இருக்காங்க. வாங்க நம்ம அவங்ககிட்டே கேட்போம். 4 வருஷம் ஆச்சு, ஆனால் நல்லாவே இருக்கு, நல்லாவே இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒட்டாங்கால் ஆப்ரேஷன் பண்ணி இன்னைக்கு 19 நாள் ஆச்சு. 2 நாளில் நடக்க சொன்னாங்க, இறங்கி நடந்தேன். அப்புறம் இப்போ தான் நான் தையல் பிரித்து மறுபடியும் இது பண்ணியிருக்காங்க, கட்டு போட்டிருக்காங்க. ஆனால் நடக்கிறேன், வலியெல்லாம் இல்லை. ஆனால் ஒரு மாதத்துக்குள்ளே நம்ம வேலையை நாமளே செஞ்சுக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த ஆப்ரேஷன் வந்து நான் பாலா மருத்துவமனையில், திருப்பூரில் வந்து பாலா மருத்துவமனையில் வந்து பண்ணினேன். ஆனால் எனக்கு நீட்டாக நல்லா இருக்குது. எல்லாரும் பயப்பட வேண்டாங்க. ஆப்ரேஷன் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம். மூட்டு ஆப்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப சர்வசாதாரணம். தாராளமாக நீங்கள் பயம் இல்லாமல் செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே, அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ முழங்கால் ஆப்ரேஷன் பண்ணது பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு பயத்தோடு தான் வந்து ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. டெஃபினட்டாக இந்த பதிவுக்கு அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து அந்த முழங்கால் வலியோடு இருக்கிறவங்க கஷ்டப்படாதீங்க. முதல்ல வந்து உங்களுடைய அருகில் உள்ள எலும்புரி மருத்துவரை அணுகுங்க. அதற்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் எக்ஸ்ரே எனக்கு கூட அனுப்பிச்சுடுங்க, நான் பார்த்துட்டு சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து இதில் வந்து இப்போ மற்ற வியாதிகள் கூட கோமார்பிட்டி சொல்கிற சுகரு, ப்ரெஷரு, ஹார்ட் ப்ராப்ளம், இதுக்கெல்லாம் வந்து அதுக்குன்னு உண்டான ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாங்க. அதுக்கு உண்டான கேர் கொடுத்து கண்டிப்பாக முழங்கால் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையில் வந்து வலி இல்லாமல் அவங்க நல்ல பழைய நிலைமைக்கே அவங்களால திரும்ப முடியும். 2 கால் வளைஞ்சிருக்கிறவங்கலாம் வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. நிறைய பேர் பயம்தான். இன்னும் ஒருத்தங்கிட்ட போய் கேட்டோம்னா உடனே ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம், முட்டிங்கால் மட்டும் ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம் இப்படிங்கிற ஒரு பதிவு தான் வந்து சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து முடிந்த அளவுக்கு வந்து மருத்துவரை அணுகி நீங்கள் வந்து மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொள்ளுங்கள். முழங்கால் வலி இல்லாமல் உங்கள் வாழ்க்கையை வந்து நன்றாக ஆரோக்கியமாக பழைய நிலைமைக்கு நீங்கள் திரும்ப முடியும். நன்றி, வணக்கம்.